ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் அல்லனா நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த வாக்கு தத்துவம் பொதுவாக இந்த வாக்கு தத்துவம் வாகனங்கள் மேலே இந்த வாக்கு தத்துவத்தை எல்லாரும் வைப்பது உண்டு. எல்லா வாகனத்தின் முன்னாலும் நீங்க எந்த கிறிஸ்தவ ஜனமா இருந்தாலும் தான் இந்த வாகனத்துக்கு முன்பதாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிதான வாக்குத்தத்தை வைப்பது உண்டு. ஏன் அப்படி சொல்றான்னா, இது நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல நம்முடைய வாகனத்துல ஏன்னா நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போவோம், சர்ச்சைக்கு போவோம், ஒரு சொந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பிரயாணத்துல ஆண்டவருடைய சமூகம் நம்மளோடு கூட இருக்கணும் என்பதற்காக அதை இந்த வாக்கு தத்தத்தை நினைவூட்டும்படியாக அவர்கள் எழுதுவது உண்டு. லேலுயா. காரணம், நம்மளுடைய பிரயாணத்தை தேவன் மாய்க்க பண்ணுகிற தேவன். அந்த பிரயாணத்தை ஆண்டவருடைய சமூகம் முன்பாக செல்லும். நம்முடைய பிரயாணத்துல ஆண்டவருடைய சமூகம் முன்பதாக சென்று ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை, சமாதானத்தை கட்டளையிடுகிறார்.